நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த மல்லியோட வலையில சிக்கின ராஜேஸ்வரியோட நிலைமை நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா, இந்த ராஜேஸ்வரி ரேணுகாவோட கொலை முயற்சியில இந்த மல்லி தான் முழுக்க முழுக்க ஒரு குற்றவாளியா நாடகம் ஆடிட்டு இருக்கா. கண்டிப்பா இந்த ஒரு வீட்டுக்குள்ள மல்லி இருக்க தகுதியே இல்ல. அப்படின்ற மாரி இந்த ரகுவோட உதவினால இந்த மல்லிய நிரந்தரமா விஜய் கிட்ட இருந்தும் இந்த குடும்பத்திலருந்து பிரிக்கணுன்றதுக்காக ரொம்ப பெரிய ஒரு சதி திட்டத்த போட்டாங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம நம்ம விஜய் வந்துட்டு மல்லி மேல இப்படி ஒரு பழிய வந்துட்டு சுமத்த முடியாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு பழிய விஜய் மேலே சுமத்திக்கிட்டு இந்த கொசு கடியில இப்படி ஒரு வாழ்க்கைய நரகமா வந்துட்டு நம்ம விஜய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா விஜய் அந்த ஒரு ஜெயிலுக்குள்ள சிறைக்குள்ள இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மல்லி ஓய போறது கிடையாதுங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி பண்றதெல்லாம் பண்ணிடுவா. இறுதி கட்டத்துல ரொம்ப நல்லவ மாரியே நாடகம் போடுவா. இவள விட்டு வச்சா தானே இவளுக்கு எதிரா இருக்கிற எல்லா உண்மையுமே வந்துட்டு அடிவேரோட மொத்தமா அழிக்கணும். அதுக்காக எனக்கு சரியான ஆதாரம் இருந்தா மட்டும் தான் முடியும். அப்படின்ற மாரி ஒரு பக்கம் போராட்டத்துல இப்படி ஒரு சரியான பதிலடியா குடுப்பாங்கன்னு ரொம்ப நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இந்த ரகு கிட்ட இவ உதவி கேட்டதும் ரகு மூலியமா வந்துட்டு நம்ம மல்லி யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் இந்த ராஜேஸ்வரி தான் எடுத்துட்டு போய் கொடுத்தது. இந்த ஒரு குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு சிக்கல்ல நின்றுட்டு இருக்கிறது முழு காரணமே இந்த ராஜேஸ்வரி தான். அப்படின்ற உண்மை இப்பதாங்க வெளிச்சத்துக்கே வரப்போகுது. ஒரு பக்கம் எப்படியாச்சும் விஜய் வந்துட்டு விடுதலை பண்ணிடணும், ஜாமீன் வந்துட்டு கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம மல்லி ரொம்பவே வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போலீஸ் ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. ஏன்னா இது மர்டர் கேஸ்மா, கண்டிப்பா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஜாமீன் கிடைக்காது. குற்றவாளி யாருன்னு ஒப்புக்கொண்டா மட்டும்தான் கண்டிப்பா இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். ஏன்னா பண்ணவன் வந்துட்டு யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு இந்த ஒரு குற்றத்தை ஒத்துக்க போறது கிடையாது. அதனால உங்க புருஷனுக்கு எதிரா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி இந்த வக்கீல் மூலியமா வந்துட்டு தெரிய வந்துருச்சுங்க. ஆனா நம்ம மல்லியும் இதுக்கு மேல ஓய போறது கிடையாது. இந்த ராஜேஸ்வரி பண்ணிட்டு இருந்த எல்லா ஃப்ராட் வேலையும் 420 வேலையும் இன்னைக்கே நிரந்தரமா நிறுத்தணும். அதுக்காக இருக்கிற ஒட்டுமொத்த ஆதாயத்தையும் இப்படி இந்த ராஜேஸ்வரிக்கு எதிரா நம்ம மல்லி சூழ்ச்சிய ரெடி பண்ண போறாங்க. ஏன்னா நம்ம மல்லிய பொறுத்தவரைக்கும் இந்த ரேணுகாவே வந்துட்டு ஒரு ஃப்ராடு தான். அந்த பேர்ல வந்துட்டு சுடர் இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாருமே சிக்கல்ல சிக்க வச்சுட்டு போயிட்டா. நம்ம விஜய் வந்துட்டு அங்க கொசு கடியில ரொம்பவே சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் விஜய் வந்துட்டு பட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு கஷ்டத்தை யாராலையும் படக்கூடாது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம மல்லி முடிவு பண்ணிட்டா. ஆனா இந்த சுடருக்கு ரொம்பவே வந்துட்டு தன்னம்பிக்கை தாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே 50 லட்சம் 1,50,00,000 1,50,00,000 ரூபாய் பணத்தை சேர்த்துக்கிட்டு இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்துட்டு ஒருவேளை சாப்பாடுக்கே வழியில ரொம்பவே சிக்கல்ல சிக்க வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த ராஜேஸ்வரி நினைச்சது ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று, இந்த மல்லியை நிரந்தரமாக கொண்டு வரணும், இல்லைன்னா மல்லி மூலியமாக வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு. ரெண்டாவது பார்த்தீங்களா, இந்த சுடரே கொல்றதுக்காக இந்த ரகு கிட்ட உதவி கிட்ட இருக்கிறது. கண்டிப்பாக இவங்களுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய குழப்பம் வந்தாலும் இதில் வந்துட்டு ஜெயிக்க போகிறது நம்ம மல்லியும் நம்ம விஜயும் தான் நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற எபிசோடில் மல்லிக்கு எதிராக வந்துட்டு ஆதாரத்தை கலெக்ட் பண்ண இந்த ராஜேஸ்வரி இப்போ உன்னால தான் என் தம்பி வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இப்படி ஒரு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு குடும்பத்தில் ரொம்ப பெரிய சத்தத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பயுமே நம்ம மல்லி வந்துட்டு விட்டு பிடிக்காம சரியான முடிவில் தான் இருக்காங்க. டே ராஜி, உன்னால தான் ஆனது. ஏன்னா என் புருஷனுக்கு தெரியும் யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு. நீ உன்னுடைய நாடகத்தெல்லாம் இங்கே போடாதுன்னு நம்ம மல்லி சரியான பதிலடி தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டு போங்க. அப்போ தாங்க நோட்டிஃபிகேஷன்